ஒரு அழகான காட்டுக்குள்ள சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அதோட வேலைகளை அதுவே பார்த்து யாருக்கிட்டேயும் எதுவுமே பேசாமல் அதோட வாழ்க்கையை வாழ்ந்து வந்துச்சு. அந்த சிட்டுக்குருவிக்கு நண்பர்கள் யாருமே இல்லை. அந்த குருவிக்கு பக்கத்து மரத்தில் இருக்கிற குருவிகள்லாம் சொல்லிச்சு, இங்கே ஒரு காக்கா இருக்குது, அந்த காக்கா உனக்கு நண்பராக ஆகணும்னு ரொம்ப விரும்பிகிட்ருக்கு, ஆனால் அந்த காகங்களை நம்பாத அப்படின்னு அந்த குருவியெல்லாம் சொல்லிச்சு. ஆனால் இந்த குருவி என்ன பண்ணுச்சு, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம அந்த காகத்தோட நண்பர்களாக ஆயிடுச்சு. சிட்டு, நம்ம 2 பேரும் இனிமேல் நண்பர்களா இருக்கலாம். எங்க போனாலும் உன்னை நான் கூட்டிட்டு போறேன், நீ எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போ, நான் வரேன் உன் கூட. அப்படி சொல்லிட்டு இருந்த காகம் ஒரு நாள் பக்கத்துல இருந்த கோதுமை வயலுக்கு குருவிய கூட்டிட்டு போச்சு. அதோட சேர்ந்து இன்னொரு காகமும் போச்சு. அப்போது 2 காகங்களும் கோதுமையை சாப்பிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு சிட்டுக்குருவி. அப்போது வயலுக்கு சொந்தக்காரர் வந்து காகங்களை விரட்டி அடித்தார். சிட்டுக்குருவி வயலுக்கு சொந்தக்காரரை பார்த்து, நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் கோதுமையை திங்கவில்லை, அவர்கள் திங்கிறத வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி குருவி சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவர் கேட்காம குருவியை போய் அடிச்சாரு. அப்போது அந்த சிட்டுக்குருவி சொன்னது, அப்போவே அந்த பறவைகள் சொல்லுச்சு, நான் தான் கேட்காம இந்த காகங்களோட நண்பர்களானே, இப்ப எனக்கு இது தேவைதான். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லவங்க சொல்றதை எப்போதும் கேட்கணும், கெட்டவங்களோட பழகி கெட்டு போக கூடாது.